வணக்க நண்பர்களே. நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் சிறப்பு தமிழுடைய புக் பேக் கொஷின் போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பழைய சிறப்பு தமிழில் நம்ம 2017 எடிஷனில் போட்டிருந்தோம், நேற்று போட்டிருந்தோம். அது ஒரு 10 கொஷின் மேலே போட்டிருந்தோம். இப்போ 11th ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழில் நியூ புக்கில் நம்ம கொஷின் போடலாம். ஃபஸ்ட்டு இயரில் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏட்டில் எழுதா கவிதை என அழைக்கப்படுவது நாட்டார் பாடல்கள். இந்த கொஷின்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை நம்ம நிறைய பேர் படிக்காமல் நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க. அதாவது லாஸ்ட் டைம் அந்த எக்ஸாமில் தொடர்ச்சியாக அந்த குரூப் 4 குரூப் 2ல் இந்த மாதிரி கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம இதை வந்து ரொம்ப ஒரு அவேர்னஸாக இதை வீடியோ போடணுன்றதுக்காக தான் நம்ம இதை சொல்லிகிட்ருக்கோம். அடுத்தடுத்து நான் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முதல் கொஷின் நம்ம பார்த்தாச்சு. ஏட்டில் எழுதா கவிதை என அழைக்கப்படுவது நாட்டார் பாடல்கள். சரிங்களா? ஆன்சர் பாருங்கள். சங்க பாடல்கள், கீர்த்தனைகள், காப்பிய பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு ஆன்சர் மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆன்சரை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். அழகிய சொக்கநாதர் இப்பாடல்களை பாடுவதில் வல்லவர். சிலேடை பாடல். இது சம்மந்தமான ஒரு கொஷின் குரூப் 2 லாஸ்ட்டாக அந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அழகிய சொக்கநாதர் இப்பாடல்களை பாடுவதில் வல்லவர் பார்த்தீங்கன்னா சிலேடை பாடல். சிலேடை பாடல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, இரவு என்பதனை குறிக்கும் இரு சொல் இணையை தேர்ந்தெடுக்க. இரவு என்பதனை குறிக்கும் இரு சொல் இணையை தேர்ந்தெடுக்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கங்குல் அல். கங்குல் அல். சரிங்களா? சில பேர் நம்ம நினைக்கலாம் ஒரு படமே வந்துச்சு, நடுநீசி நாய்கள்னு சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ நம்ம அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுட்டு நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. கங்குல் அல். சரிங்களா? இந்த கொஷின்லாம் டைரெக்டாக புக்கில் இருந்து அப்படியே நேராக கேட்டுருவாங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. பாருங்கள். சங்ககால கவிதைகள் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் பதிவுகளை வெளிப்படுத்துகின்றன. சங்ககால கவிதைகள் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் பதிவுகளை வெளிப்படுத்தின. இதுதான் வந்து ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள். சங்ககால கவிதைகள் அறத்தை மட்டுமே பேசுகின்றன. அப்போ இது தப்பு. சங்ககால கவிதைகள் பக்தி கவிதைகள் என்று அழைக்கப்பட்டன. இதுவும் தவறு. சங்ககால கவிதைகள் பெரும்பாலும் குடிமக்களையே பாடுபொருளாக கொண்டன. இதுவும் வந்து தவறு. ஏன் தவறுனா, இது எல்லாமே ஒரு ஆன்சராக இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் பதிவு தான் அது வெளிப்படுத்தும். சரிங்களா? இதெல்லாம் இப்போ இந்த ஆன்சர்லாம், அதாவது மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். சங்ககால கவிதைகள் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் பதிவுகளை வெளிப்படுத்துகின்றன என்பதுதான் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். மெய்ஞான தேடலையும் மறைபொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிப்பதே சூபித்துவம். கூற்று 1 சொல்லிட்டாங்களா? காரணம் பார்த்திங்கன்னா தூய்மையான ஆன்மீக தேடலில் மானுட இருப்பினை மீட்பதே சூபித்துவம் ஆகும். இதுக்கு ஆன்சர் பாருங்கள். கூற்று காரணம் இரண்டும் தவறு. கூற்று காரணம் இரண்டும் சரி. இதுதான் ஆன்சர். நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம். கூற்று சரி, காரணம் தவறு. இது தவறு. இந்த ஆன்சர் கிடையாது. கூற்று தவறு, காரணம் சரி. இதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் வந்து பி தான். நமக்கு சூபினா தெரியும். அதாவது ஒரு முரண்பாடான மத சடங்குகள், ஒரு மதத்தில் கடுமையான கட்டுப்பாடுகளை வந்து தளர்த்துவது தான் வந்து சூபி தத்துவத்துடைய நோக்கம். சரிங்களா? சூபி என்ற பொருள் பார்த்திங்கன்னா முரட்டு கம்பளி ஆடை அணிந்திருப்போர்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பழைய புக்கில் படிச்சிருப்போம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பொறுத்துக்க பாருங்கள். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது நீங்கள் நல்லா கவனிக்கணும். திரும்ப இதை நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும் தான் நான் வரும் கொஷின் இருந்து கேட்பாங்க. பாடுக என்றதும் பாடுவோன். பாடுக என்றதும் பாடுவோன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1க்கு இ. ஆசுகவி. பாடுக என்றதும் பாடுவோன், ஆசுகவி. அடுத்தது, அலங்காரத்தோடும் ஓசையோடும் பாடுவோன். அலங்காரத்தோடும் ஓசையோடும் பாடுவோன். 2க்கு இ. மதுர கவி. அலங்காரத்தோடும் ஓசையோடும் பாடுவோன், மதுர கவி. ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு பாடுவோன். ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு பாடுவோன், சித்திரக்கவி. விரிவாக பாடுவோன். விரிவாக பாடுவோன் பார்த்திங்கன்னா வித்தார கவி. சரிங்களா? இதுக்கான ஷார்ட்கட் இதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன்.
பாடுக என்றதும் பாடுவோம்னா நம்ம ஒரு ஆசையில் பாடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் எட்டதம் சொல்கிறோன்னா அவர் உடனே நமக்கு நம்ம மேலே இருக்க ஆசையில் அவர் பாடுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை ஒரு பெண் வந்து அவருடைய காதலர்கிட்ட நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொன்னால் பாடுவாங்க. இல்லை மனைவி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மனைவி வந்து பாடுங்கன்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுவார், குரல் நல்லா இல்லாட்டாலும் பாடிடுவார். அடுத்தது பாருங்கள், அலங்காரத்தோடும் ஓசையோடும்ன்றத இதுக்கு மதுரை கவி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அலங்காநல்லூர் பார்த்தீங்கன்னா மதுரை பக்கம் இருக்குது. அங்கே தான் வந்து காலை இந்த எருதுக்கட்டு விழாலாம் நடத்துகிறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு பாடுவோம். நமக்கு தெரியும் ஓவியனா சித்திரம். அப்போ சித்திர கவி ஞாபகம் வச்சுக்கலாம். விரிவாக பாடுவோன்னு பார்த்தீங்கன்னா வித்தார கவி வின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து நிரப்புக. கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்றுள்ள பாடல் வகை. கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்றுள்ள பாடல் வகை பார்த்தீங்கன்னா சிந்து. அதுக்கடுத்து பாருங்கள், வேதநாயகர் எழுதிய தமிழின் முதல் புதினம் பார்த்தீங்கன்னா வேதநாயகர் எழுதிய தமிழின் முதல் புதினம் பார்த்தீங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரம். பிரதாப முதலியார் சரித்திரம் 1876. சரிங்களா? வேதநாயகர் எழுதிய தமிழின் முதல் புதினம் பார்த்தீங்கன்னா பிரதாப முதலியார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து பாருங்கள், நமக்காக தம் பசியை தொலைத்தவர்கள் தாய் தந்தையர். நமக்காக தம் பசியை தொலைத்தவர்கள் தாய் தந்தையர். முற்றுருவ பாங்கில் அமைந்து தெளிவானதோர் அகக்காட்சியை வழங்குவது படிமம். படிமம் அதாவது முற்றுருவ பாங்கில் அமைந்து தெளிவானதோர் அகக்காட்சியை வழங்குவது படிமம். படிமம்னா நமக்கு தெரியும், அதாவது உள்ளுணர்வால் ஒரு விஷயத்தை உணர்த்துவது. சரிங்களா? அது 12th புக்கில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். கரடி வந்து பாம்பு பூத்துக்குள்ளே கை விடும், பாம்பு வந்து கஷ்டப்படும்னு சொல்லிட்டு ஒரு படிமம் காமிச்சிருப்பாங்க. அடுத்தது முற்றுருவனா நீங்கள் ஞாபகம் வச்சிங்க, படிமம் ஞாபகம் வச்சிங்க. சரிங்களா? அடுத்தது படிப்பவர் அறிவிற்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப வெவ்வேறு பொருளை தரும் உத்தி. படிப்பவருக்கும் அறிவிற்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப வெவ்வேறு பொருளை தரும் உத்தி இருண்மை. சரிங்களா? இது நல்லா கவனிச்சிங்க. படிப்பவர் அறிவிற்கும் அனுபவத்திற்கும் வெவ்வேறு பொருளை தரும் உத்தி பார்த்தீங்கன்னா இருண்மை. பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்தவர் என பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் யாருன்னு தெரியுமா? பாரதிதாசன். இவர் தான் அவருடைய மாணாக்கர். எழுத்துக்கால புது கவிஞர்களின் கவிதை தொகுப்பு புதுக்குறள்கள். எழுத்துக்கால புது கவிஞர்களின் கவிதை தொகுப்பு பார்த்திங்கன்னா புதுக்குறள்கள். சரிங்களா? அடுத்தது மானுடம் பாட வந்தவர்கள் என்று தங்களை அழைத்து கொண்ட கவிஞர்கள் பார்த்திங்கன்னா வானம்பாடி இதழ் கவிஞர்கள். மானுடம் அப்படின்னா வானம்பாடி ஞாபகம் வச்சிங்க. அடுத்தது ரென்கா பாடல் மரபிலிருந்து தோன்றியது ஐக்கு. ரென்கா பாடல் மரபிலிருந்து தோன்றியது ஐக்கு கவிதை வடிவம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வினா தான். இது நீங்கள் கரெக்டாக நீங்கள் படிச்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம ஷார்ட்கட் சொல்லலை. அதெல்லாம் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப படித்தா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், மறந்து போவோம். இன்னும் உதாரணம் சொல்லணும்னா எழுத்துக்கால புது கவிஞர்கள் கவிதை தொகுப்பு பார்த்திங்கன்னா புதுக்குறள்கள். இதெல்லாம் வந்து நமக்கு எளிதில் மறந்து போவோம். மானுடம் பாட வந்தவர்கள் என்று தங்களை அழைத்து கொண்ட கவிஞர்கள் பார்த்திங்கன்னா வானம்பாடி. இதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வினாக்கள். நம்ம அடுத்த வினாக்களில் சந்திக்கலாம். வீடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் போடணும். உங்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இது வேகமாக முடிச்சிருக்கோம். அடுத்தடுத்து வீடியோ நம்ம போட்டுகிட்டே இருப்போம். நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் தயாராகிங்க. படிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். தேங்க்யூ.